ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக நம்ம ஊர் காட்டுக்கு வந்திருக்கோம். சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக பொருள் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, தக்காளி, எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி, வெங்காயம், சிக்கன் 1 கிலோ எடுத்துகிட்டு இருக்கோம். மாஸ்டர் வந்து இப்போ அதை கட் பண்ணிகிட்டு இருக்காரு. பிரியாணி மசாலா, சில்லி பவுட்ரு, தயிர் பாக்கெட்டு, பட்டை, இலை, பூ, நெய், வெங்காயம், அவ்வளோதான் தேவையான பொருள். மாஸ்டர் இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து தக்காளி எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக முதல்ல நெய்யை விட்டுக்கலாம். நெய்யை சேர்த்துக்கினா தான் வாசனை கமகமன்னு இருக்கும். இப்போ அடுத்தது எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஸ்டார்ட். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம பட்டை லவங்கத்தை சேர்த்துக்கலாம். போடு. வெங்காயத்தை போடு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ரெடி. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு கிண்டுப்பா. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி நல்லா இருக்கும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். அப்போ தான் இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் 1 கிலோ சேர்த்துக்கலாம். பெரிய பீஸ் இருக்குதாட்டுங்குதா? ஆமாம்பா, பெரிய பீஸ் இருந்தால் தான் சிக்கன் செய்கிறதுக்கு சிக்கன் சாப்பிட நல்லா இருக்கும். பிரியாணியில் அப்போ தான் டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். நாங்கள் 1 கிலோ எடுத்துருக்கோம், அதனால் 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். இஞ்சி பேஸ்ட்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், அதுக்காக தான் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கிறது. இப்போ நம்ம லைட்டாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அது அளவுக்கு நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மசாலா எல்லாம் ஊறுறதுக்காக ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். வர்றதுக்காக தயிரை ஊற்றிக்கலாம். 1 நிமிஷம் மூடி வச்சாச்சு. மூடி வச்சு திறந்துட்ட பிறகு இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் கெட்டியாக வர்றதுக்காக. இப்போ வந்து 6 கப்பு தண்ணி ஊற்றணும். 1 கிலோ அரிசிக்கு 6 கப்பு தண்ணி.
வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விடணும் உப்பு போட்டு. அப்போ தான் கொஞ்சம் நல்லா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம். பாரு பிரியாணி பீஸ் எப்படி இருக்கு, பெருசு பெருசாக தான் இருக்குது. இப்போவே வாசனை தூக்கு. இப்போ வந்து நம்ம லெமனை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசி நல்லா அப்படியே கொதிக்குதுங்க பாரு. அரிசி போட்டாச்சு. இப்போ வந்து புதினாவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் மூடி வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ வந்து இந்த டைமில் வந்து நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து தம் போடுறது தான். இப்போ தான் கரெக்டாக இருக்கும் தம் போடுறதுக்கு. கரெக்டாக தம் வந்து ஒரு 15 நிமிஷம் இருக்கணும். அதுக்கு தன்னெல்லாம் மேலே வாங்கி போட்டுக்கலாம். நல்லா போடணும் போடு இங்கே பார்த்துனே போடு. ஆனால் அடிக்குதுப்பா, அடிக்கத்தான் செய்யும். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து தம்மும் அடிக்கலாம். வடிப்பா. அப்பா கல் பற்றி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பிரியாணி. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து போய் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்குறது தான் பாக்கி. போய் பார்த்துருவோம். பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் பிரியாணி. என்னப்பா வாசனை ரொம்ப தூக்குது. பிரியாணியோட டேஸ்ட்ப்பா. டேஸ்ட் எப்படிப்பா இருக்குது? இருப்பா சாப்பிட்டு சொல்கிறோம். பாருங்க சாப்பாடு நல்லா அருமையாக வந்துட்டு இருக்குது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. அப்படியே பார்க்கும்போதே ரொம்ப அப்படியே வாயிலேருந்து ஏச்சு ஊறுது. கறி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கறி அப்படியே நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. சாப்பாடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது கூட பிரியாணி கால் அப்படி கடிச்சு சாப்பிட்டா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக சுவையாக வெரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாபாய்.